தமிழகத்தின் ஆளுமை மிக்க தலைவர்களில் முதன்மை இடத்தை பிடிக்கிறார் அண்ணன் சீமான். முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது இதற்கே சான்றாகத்தான் நம்ம எடுத்து காட்டணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்த ஒரு சர்வேலையும் அண்ணன் சீமான் அவர்களை முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒன்றும் அந்த விஷயத்தை தயார் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் தயார் செய்வதற்கான பணம் கொடுக்கக்கூடிய அளவில் கூட நம்ம கிடையாது. நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்கிற ஒருத்தவர்களுக்கு ஆதரவாக உண்மையிலே மக்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு புகழ் பெற்று, குறிப்பாக இந்த சர்வே 18 வயது முதல் 40 வயதுக்குள்ள இருக்க ஆண்கள், பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களிடமிருந்து கிடைத்த வாக்குகள். இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்க ஒரு டிஜிட்டல் சர்வே இது. இதில் 18 வயதிலிருந்து 40 வயதிற்குட்பட்ட ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர்களும் வாக்குகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது பெரும்பான்மையான மக்கள் நிறைய பேரை குறிப்பிட்டிருந்தாலும் கூட முதல் இடத்துல அந்த வாக்குகளின் அடிப்படையில் முதல் இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும், அதன் பிறகு 2ஆம் இடத்துல பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தில் இன்னும் நிறைய நபர்களை கூட சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் முதல் 2 இடம் மட்டும் பெருமளவில் வெளியில் தெரிவதாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் முதல்ல நிற்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் உண்மையிலே ஒரு கொள்கையை கடைபிடித்து ஒரு கட்சியை நடத்துகிறது யார் அப்படின்னும், கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் சரியான வழிமுறையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் எந்த தலைப்பில் எடுத்தாலும் அதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்குத்தான் முதலிடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சீமான் அவர்களை ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறத வெளிக்காட்டுவது நமக்கு தெரிந்தாலும் கூட மக்கள் முன்ன காட்டி மக்களும் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பது உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்வை தருகிறது. ஜனநாயகன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.